வெல்கம் பேக் டு கில்லி சோன். ஸோ இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போனாக்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கான ஸ்குவாடை இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து அறிவிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சனை செலக்ட் பண்ணவே இல்லை. ஆக்சுவலாக ரீசெண்ட் டைமில் சஞ்சு சாம்சன் T20லையும் சரி ஓடியும் சரி நல்ல ஃபார்மில் இருக்காரு. லாஸ்ட் டைம் நடந்த சவுத் ஆஃப்ரிக்காவோட ஓடிஐ மேட்சஸ் கூட ஒரு 100 ரன் அடிச்சு ரொம்ப கலக்கியிருந்தாரு. பட் இருந்தாலும் சஞ்சு சாம்சனுக்கு இடம் கொடுக்கவே இல்லை. ஆக்சுவலாக பிசிசிஐ தரப்பில் இதுக்கான காரணம் என்ன சொல்கிறாங்க, நடந்து முடிஞ்ச லோக்கல் கிரிக்கெட் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சஞ்சு சாம்சன் ப்ளே பண்ணவே இல்லை. அதாவது விஜய் ஹசாரே போட்டியில் நம்ம சஞ்சு சாம்சன் ப்ளே பண்ணல. ஸோ அந்த ரீசன்னால தான் அவர் வந்து ரிஜெக்ட் பண்ணுறோம். ஏன்னா விஜய் ஹசாரே ட்ராஃபி வந்து ஒரு முக்கியமான சீரியஸ், பட் அதில் கண்டிப்பாக அவர் ப்ளே பண்ணியிருக்கணும், அவர் ப்ளே பண்ணல. இதுதான் அவர் ட்ராப் பண்ணுறதுக்கான ஒரு ரீசனுங்க மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இன்னொரு பக்கம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த விஜய் ஹசாரே ட்ராஃபியில் நல்லா ப்ளே பண்ண ஒரு பிளேயர் யாரு கேட்டிங்கன்னா அவர் கருண் நாயர் தான். 700 ரன்ஸ் மேலே அடிச்சிருக்காரு. பட் இருந்தாலும் அவரை வந்து பார்த்தீங்கன்னா பிசிசிஐ செலக்ட் பண்ணவே இல்லை. ஸோ இது சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொல்கிறாங்களே தவிர பட் அப்படி விஜய் ஹசாரே வச்சு அவங்க செலக்ட் பண்ணவே இல்லை. ஆக்சுவலாக அப்படி பண்ணியிருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கருண் நாயரை செலக்ட் பண்ணியிருக்கணும். பட் அவங்க செலக்ட் பண்ணவே இல்லை. ஸோ கண்டிப்பாக சஞ்சு சாம்சனை செலக்ட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய விருப்பமாக இருந்துச்சு. நல்ல ஃபார்மில் இருக்கும்போது ஒரு பிளேயரை நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணும். பட் சஞ்சு சாம்சன் பயங்கரமான ஃபார்மில் இருக்கிறாரு. பட் அவர் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்தியன் கிரிக்கெட் டீம் யூஸ் பண்ணலை. ஸோ இதில் நிறைய அரசியல் குழப்பங்கள்லாம் இருக்குங்கிறது கிளியராக தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பிளேயராக இருக்கக்கூடிய கருண் நாயர், அவர் விஜய் ஹசாரில் வந்து பயங்கரமாக ப்ளே பண்ணியிருக்காரு. 700 ரன்ஸ் மேலே அடிச்சிருக்காரு. சச்சின் டெண்டுல்கரோட அவரை பாராட்டி எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவை வெளியிட்டிருக்காரு. ஆக்சுவலாக அவரும் கூட வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. அவர் எதுக்கு தான் டீமை விட்டு அவர் ட்ராப் பண்ணாங்கன்னு தெரியல. ஆக்சுவலாக இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா சுமன் கில்லுக்கு கேப்டன்ஷிப் கொடுத்துருக்காங்க. அதாவது துணை கேப்டன்ஷிப், வைஸ் கேப்டன்ஷிப் கொடுத்துருக்குறாங்க. இதுவும் ஒரு சர்ச்சைக்குரியதாக மாறி இருக்கு. ஆக்சுவலாக கில்லு டீமில் இருப்பாரா அப்படிங்கிற கேள்வி இருந்த பட்சத்தில் அவர் வந்து இப்போ வைஸ் கேப்டனாக அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு விதமான பாரபட்சத்தோடு தான் டீம் இருக்குது அப்படிங்கிறது வந்து கிளியராக தெரியுது. ஸோ ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் இந்தியன் கிரிக்கெட் டீம் என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க, எஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா கேப்டன் நியமிக்கப்பட்டிருக்காரு. அவருடைய கேப்டன்ஷிப் எப்படி இருக்கும், இந்த ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபியை இந்தியன் டீம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஸோ இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஸ்குவாட் பெஸ்ட் ஸ்குவாடா இல்லை இந்த பிளேயரை எடுத்திருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற பிளேயர்ஸாக இருந்தாங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ.